ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன்ட்ட எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு கோமதி பேசுகிறாங்க. சரவணா, உனக்கு ஒரு குழந்த வரப்போகுது, நீ கொஞ்சமாவது மாறுடா சரவணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா, நீ என்ன பேசினாலும் என்னுடைய மண்டையில் ஏறவே ஏறாது. அவள் செஞ்ச ஒவ்வொரு செயலும் என்னால் மறக்கவே முடியாது. அவள் போலீஸ் ஸ்டேஷன் ஏற்றினதாக இருக்கட்டும், கோர்ட்டு ஏற்றினதாக இருக்கட்டும், வயசில் சொன்னதாக இருக்கட்டும், நகையில் போய் சொன்னதாக இருக்கட்டும், இத்தனைக்கும் சேர்த்து வச்சு என்னால் அவள் கூட வாழவே முடியாது. அவளை பார்த்தாலே எனக்கு கோபம்தாம்மா வருது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு 2 பேருமா கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்டில் வந்து இறங்குறாங்க. இங்கே மயில் அம்மாவும் நிற்கிறாங்க. அவங்க அம்மா மயிலம்மா கடைசியில் சொல்கிறாங்க, எதையுமே மறந்துடாத மயில், கரெக்டாக பேசு மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட்டுக்குள்ளே போனோடனே நம்ம இவர் இருக்கார்ல சரவணன் வந்து அம்மா உள்ளே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மயிலோட அம்மா சொல்கிறாங்க, ஆண்டவன் எப்பயுமே எங்கள் பக்கம்தான் இருக்கான், கரெக்டான நேரம் பார்த்து அடித்தானா, அடித்த உடனே அடித்து மயிலுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தானா, இப்போ எப்படினாலும் மயில் உங்கள் கூட சேர்ந்து தான் ஆகணும். எப்படி உங்கள் அம்மாவும் உங்கள் குழந்தை மொண்டாட்டிகளும் வந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் என் வீட்டு படிவாசம் மிதிப்பீங்க அப்படின்னு சொல்லி மயில் அம்மா சொல்கிறாங்க. சொன்னோன்னையும் சரவணன் சத்தம் போட்டுட்டு வந்துடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்குள்ளே எல்லோரும் ஆஜராகிறாங்க. ஆஜரானோனையும் மயிலை பார்த்து வக்கீலம்மா கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த டைவர்ஸ்க்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு டைவர்ஸ் கொடுக்குறதுல ஓகே, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நான் செஞ்ச தப்புக்குரிய பலனாக நான் இந்த டைவர்ஸை ஏற்றுக்கிறேன். நாங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே பொய் சொல்லி தான் கல்யாணம் முடிச்சுட்டோம். நகையாகட்டும், என்னுடைய வயசாகட்டும், அப்புறம் வந்து என்னுடைய படிப்பாகட்டும், எல்லாத்துலேயுமே நாங்கள் தப்பு பண்ணி தான் கல்யாணம் முடிச்சிருக்கோம். அதனால நான் செஞ்ச தப்புக்கு இது ஒரு தண்டனையாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மயில் டைவர்ஸ் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் சரவணனை பார்த்து கேட்குறாங்க, அதே மாதிரி சரவணனும் எனக்கு டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சொன்னோன்னையும் பார்த்தீங்கன்னா சரவணன் நினச்சாரு எனக்கு டைவர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சாரு. கடைசியில் பார்த்தா டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கோமதியுமே ஸ்டக் ஆகி தான் நிற்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருப்பாங்க போல். இப்போ சரவணனுக்கு என்ன ஈகோன்னு தெரியல. இவங்க டைவர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு ஈகோவா, இப்போ இவ்வளோ திமுறாக இருக்காளேன்ற ஈகோவா என்னன்னே தெரியலை. இப்போயும் டைவர்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அவர் கத்துறாரு, பார்த்தீங்களாப்பா, நீங்கள் உங்கள் பேச்சை கேட்டுட்டு எனக்கு டைவர்ஸ் வேணான்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி அத்தனை பேர் முன்னாடி என்னை கேவலப்படுத்தியிருப்பா, இது எனக்கு தேவையா, ஆச்சா பூச்சா அப்படி இப்படின்னு கத்துறாரு. ஆனால் கோமதினால் பேசவே முடியலை. ஏன்னா ஒரு குழந்தை இருக்குது, நம்மளுடைய முதல் வாரிசு அப்படின்னு சொல்லி புருஷனும் பொண்டாட்டியும் ரொம்ப யோசிக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி நடக்குது, வேறு எதுவுமே நடக்கலை. இதை வச்சு தான் கதையை கொண்டுட்டு போகிறாங்க. உங்களுக்கும் மயில் செஞ்ச செயல் சரின்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சரின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது நாடகம் வேணும்னாலும் சொல்லுங்கள், எடுத்து போடுறேன்.